விடு பாப்பா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு கொடுக்குறேன்னு ஒரு வார்த்தை தெரியாம சொல்லிட்டேங்க. போட்டா பாருங்க ஒரு லிஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். நான் கலைவாணி. இன்னைக்கு வந்து இந்த குட்டி பாப்பா இருக்காங்க, என்னோட அக்கா பொண்ணு சஸ்மந்திகா. அவங்க வந்து எனக்கு ஒரு சேலஞ்ச் வச்சிருக்காங்க. அது என்ன சேலஞ்சுங்கிறது நீங்க தமிழில் பார்த்துட்டே வந்துருக்கீங்க. காலையில எந்திரிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சே வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது, டிஃபன் தான் ஆர்டர் பண்ணுங்கம்மா, இவங்க ரொம்ப லேட் பண்ணிடுவாங்க போல சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். விடு பாப்பா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு கொடுக்குறேன்னு ஒரு வார்த்தை தெரியாம சொல்லிட்டேங்க. போட்டா பாருங்க ஒரு லிஸ்ட். சொல்லு பாப்பா. ஊத்தாப்பம், தோசை, வடை, பொங்கல், பூரி, கிழங்கு மசால், கேசரி, கேரட் தோசை, ஆனியன் தோசை. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்பா போதுமா? அடி பாவி. ஐயோ, இவ ரொம்ப அப்படியே மினிட் பண்ண தாண்டி ரேஞ்சு சொல்லிக்கிட்டே போறா. அதனால இவ கேட்டா அப்படிங்கறக்காக இன்னைக்கு நம்ம வந்து மினிட் பண்ண செய்ய போறோம். கடையிலேயே ஆர்டர் பண்ணிருக்கலாம். பட் இவங்க அப்பா இருக்காருல்ல, அவர் சிட்டா சொல்லிட்டாரு, ஹோட்டல்ல குழந்தைங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். சரி, வெறும் இது மட்டும் போதுமா? சட்னி சாம்பார்ல எதுவும் வேணாமா? 4 விதமான சட்னி, 5 விதமான சாம்பார். சரி, எல்லாரும் நைட்டு டின்னருக்கு சாப்பிட்டுக்கலாம். சரியா? இவ்வளவு ஐட்டம் வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். 1 மணி நேரத்துல எனக்கு வேணும். 1 மணி நேரத்துல வேணும். ஏன்? இப்பவே கண்ண கட்டுது. அடி பாவி. அந்த போனை கொடுங்க பத்தா. ஏய், அப்ப உங்க அப்பா என்ன திட்டுவாரு? அது செஞ்சு கொடுங்க 1 மணி நேரத்துல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஆர்டர் பண்ணாலே 1 மணி நேரத்துல வந்துருமா? நான் பேசாம எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வச்சுட்டாரு. நீங்க செஞ்சு கொடுக்குற வரைக்கும் ஒரு கட் பிஸ்கட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நான் இப்ப போய் விளையாண்டு வந்த முடிச்சு இங்க உட்காரு. அப்ப கரெக்டா டிஃபன் இங்கதான் இருக்கு. உத்தரவு மகாராணி. வாழ்க வளமுடன். இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கிட்ட எல்லாம் வாய் விட்டு மாட்டிக்காதீங்க. இந்த மாதிரி சரியா? என்ன வேணும்னு சாப்பிடறதுக்கு ஒரு வார்த்தைக்கு கேட்டதுக்கு எனக்கு மினி டிஃபன்லுக்கு எல்லா ஐட்டமும் வேணுங்கிற ஹோட்டல் சர்வர் மாதிரி லிஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. நம்ம போய் செஞ்சு 1 மணி நேரத்துல எடுத்து வைக்கணும். இல்லைன்னா எம்பாடு திண்டாட்டம் தான். நம்ம போய் செய்ய போறேன். போறேன் பாப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு ஊற வச்சிடலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு தோல் சீவி வெட்டி வேக போட்டுடலாம். உருளைக்கிழங்கு வந்துட்டு இருக்கு. சைமல்டேனியஸ்லி இந்த இதுல பருப்பு வேக போட்டிருக்கோம் சாம்பாருக்கு. இப்போ வந்து நமக்கு நிறைய வெங்காயம் தேவைப்படுது. தோசைக்கு தேவை இருக்காது. இப்போ வந்து நமக்கு நிறைய வெங்காயம் தேவைப்படுது. ஊத்தப்பம் 3 டைப்ல வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். பூரி செய்யறோம். ஃபர்ஸ்ட் உப்பு போடுறோம். எப்பவுமே பூரிக்கு வந்து ஒரு பிஞ்ச் சுகர் கொஞ்சமா நீங்க எடுத்து போட்டீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷாவும் மொறுமொறுன்னு வரும். மாவு போட்டுக்கலாம். எப்பயுமே பூரிக்கு பண்ணும் போது ஒரு கை ரவை இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா பூரி வந்து உப்புனாலும் கொஞ்ச நேரத்துல வந்து திரும்ப அது சப்பையா ஆயிடாது, புசு புசுனே இருக்கும். இப்ப கேசரி செஞ்சிடலாம். நெய் செம்மையா மணக்குதுங்க. நாங்க வீட்லயே செஞ்ச நெய் இது. என்ன பண்ணுறது? அதுல ஒட்டி இருக்கிற நெய்லயே ரவை வறுத்துக்கிறேன். 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அதனால 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா சரியா இருக்கும். நான் 4 ஊத்துறேன். ஏன்னா கொலன்னு இருந்தா தான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றது கூட கேசரி நல்லா இருக்கும். பொங்கல் கேட்டிருந்தா அதை மறந்தே போயிட்டேன். அதனால 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் பருப்பு போடுறேன். எப்பயுமே பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பொங்கல் நல்லா இருக்கும். ஊற வச்சாச்சு. அம்மா இட்லி ஆடுறதுக்காக நிறைய உளுந்து ஊற வச்சிருந்தாங்க. நல்லா தண்ணியை வடிச்சுட்டு போட்டுக்கோங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வறுத்து வச்ச ரவையை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும், இல்லைன்னா கெட்டி ஆகிடும். ரவை வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வந்து ஓரளவுக்கு 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறம் சக்கரை போட்டிங்கன்னா சரியா இருக்கும். இல்லைன்னா சக்கரை உடனே போட்டிங்கன்னா வேகிறது சிரமம். நம்ம தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கோம், அதனால பிரச்சனை இல்லை. இட்லி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். எஸ், சுட சுட ஆவி பறக்க இட்லி ரெடி. இப்போ இந்த இடத்துல சக்கரை போட்டுக்கலாம்.
ஆர்டிஃபிஷியல் கலர் யூஸ் பண்ண மாட்டேன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் குங்குமப்பூ முன்னாடியே வந்து பாலில் ஊற வச்சு கூட மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கலர் வர வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நிறைய நெய் போட்டுக்கலாம். இதில் வறுத்து வச்ச திராட்சை முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 ஏலக்காய் போடுறோம். கேசரி ரெடி. நெய் தான் கொடுக்குது. நெக்ஸ்ட் ஐட்டம் பொங்கல் ரெடி பண்ணிடலாம். ஆஸ் யூஸ்வல் வீட்டில் செஞ்ச நெய். இதில் கொஞ்சம் சீரகம், நிறைய மிளகு, நறுக்கின இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டு செடியில் பூத்த கருவேப்பிலை, சாரி வந்த கருவேப்பிலை. இதையும் உள்ள போடுறேன். இதில் வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஏன்னா கொலன்றதா தான் பொங்கல் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போடுறேன். அப்போ தான் சரவண பவன் பொங்கல் மாதிரி வரும். கடுகு, சீரகம், இதில் வந்து முழுசாக வெங்காயம் ஆட் பண்ணுறேன். 4 மிளகா கிள்ளி போடுறேன். வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள். இதோட ரெசிபி வீடியோ வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக போடுறேன். டிஃபன் சாம்பார் தான், அதனால பெருசாக காய்கறி எதுவும் போடல. ஹோட்டலில் செய்கிற மாதிரி ஒயிட் கலர் தேங்காய் சட்னி வேணும்னா இந்த மாதிரி இந்த கலரில் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒயிட் டிஷ்ஷான அந்த தேங்காய் சட்னி கிடைக்கும். பட் இது நமக்கு சாத்தியம் இல்லை. அவசர சமையல், அதிரடி சமையல்ங்காட்டி அதை அப்படியே போட்டு நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சம் இஞ்சி போடுறேன். 1 கை பொட்டுக்கடலை போடுறேன். பொட்டுக்கடலை கம்மியாக போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் கெட்டி சட்னியாகவும் ஒயிட்டிஷ் சட்னியாகவும் வரும். எனக்கு வந்து உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியல, எனக்கு தேங்காய் சட்னியோட கொத்தமல்லி தலையோட ஃப்ளேவர் அதிகமாக இருந்தால் பிடிக்கும். கொஞ்சம் க்ரீனிஷாக வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதோட ரா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பூரி மசாலா தாளிச்சிடலாம். கடுகு போட்டுடலாம். நிறையாவே உளுந்து போட்டால் நல்லாயிருக்கும். தாளிக்கிற உளுந்து. கடலப்பருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் நான் அதிகமாக போடவே முடியாது. இங்கே போடுறேன். இதே இதில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் போடுறேன். பச்சை மிளகாய் வந்து நீளமாக கட் பண்ணி போட்டிங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி பெரியவங்க சாப்பிட்லாம். இதில் கொஞ்சம் தக்காளி போடுறேன். வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறோம். நான் லேட்டாக தான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா வந்து இதே மசாலா தான் வந்து நான் தோசைக்கு யூஸ் பண்ண போகிறேன். மசாலா தோசைக்கு வேகும் போது லைட்டாக தான் உப்பு போட்டேன். அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள். பொங்கல் ஓரளவுக்கு ஆயிடுச்சு. இது என்ன பண்ணணும்னா இன்னும் கொலன்னு வரக்கு நமக்கு அந்த பருப்பாமத்து இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு ஒரு கலர்னிங்கன்னா சரியாக போயிடும். இதில் வந்து கொஞ்சமாக வந்து பால் ஆட் பண்ணுறேன். நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸு. லைட்டாக ஆட் பண்ணிங்கன்னா போதும். வடக்கி ஆயில் ஊற்றி அது ஹீட் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து உளுந்து வடைக்கு ரெடி பண்ணிடுங்க. உளுந்து மாவில் வெங்காயமும் முருங்கைக்கீரை ஆட் பண்ணியிருக்கேன். பொதுவாக கீரை ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு எப்படி தான் கொடுக்குறதுன்னு தெரியலையான்னு சொல்லி கருவேப்பிலைக்கு தான் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். இதில் உப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு சின்னதாக கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணுறேன். குழந்தைங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, வச்சுருவாங்காட்டி கம்மியாக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டாச்சு. அடுத்து வந்து கொத்தமல்லி தழை போடுறேன். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து இப்படி அடிச்சு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உளுந்து வடை புசு புசுன்னு வரும். எப்பயுமே வந்து நீங்கள் உளுந்து வடை போகும்போது சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இப்படி வச்சு டிப் பண்ணிக்கோங்க கையில். அப்போ தான் வந்து கையில் வந்து ஒட்டாமல் வரும். வடை வந்து கரெக்டாக உள்ளே விழுகும், இல்லை கையிலேயே ஒட்டிக்கும். தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்துட்டு எகெயின் இந்த ஃபிங்கர் மட்டும் உள்ளே விட்டுட்டு நடுவில் இப்படி ப்ரெஸ் பண்ணி கூட பாடுறா கற்றுக்க வேண்டியதான். தோசைக்கல்ல நல்லா தண்ணி எடுத்து சீமா இருக்குல்ல, அதுக்கு பதிலாக இந்த என்னது கருவேப்பிலை குச்சியை வச்சு பரப்பரன்னு தேய்ச்சி 2 கரண்டி மாவு எடுத்து போட்டு அப்படியே சுற்றி விட்டு 2 கரண்டி நெய் இந்த பக்கம் ஒரு பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் போட்டு
அப்படியே ஒரு கை வெங்காயத்தை எடுத்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட்டையும் அப்படியே அது மேல தூவி விட்டு அது மேல அப்படியே கொஞ்சம் பரப்பரன்னு இட்லி பொடியை தூவி விட்டு கொஞ்சம் அது மேல கொத்தமல்லி தலையை தூவி விட்டு அப்படியே 2 பக்கம் தூக்கி விட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு மசாலா தோசை. கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் லைட்டா அந்த பூரிக்கிழங்கு வச்ச மசாலா இருக்குல்ல அதை வச்சு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் சட்னி தாளிச்சாச்சு. போலாமா? என்ன ஒரு புத்திசாலி. இதெல்லாம் ஃப்ராடு வேற. முள்ளைக்கு மட்டும்தாங்க இந்த 3 நிமிஷத்துக்கு இருக்காங்க. பாப்பா ஐயோ நாட்டப்பட போட்டு பாப்பா பாப்பா பாரு நீ சொன்ன 1 மணி நேரம் சொன்ன 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன். வா என்னென்ன ஐட்டம் வந்து பாருவா. பாரு கிட்ட பாத்திக்கிறோம். நீ கேட்ட புசு பூரி, சூடா இட்லி, தேங்காய் சட்னி, சாம்பார், அப்புறம் கார சட்னி, கேரட் ஊத்தாப்பம், மசாலா தோசை, வடை, பூரிக்கிழங்கு, கேசரி, பொங்கல். ஹோட்டல்ல கூட இப்படி எல்லாம் கிடைக்காது பாப்பா. ஆமா நீ கேட்டல சாப்பிடு. சூப்பரா இருக்கே. கடையில வாங்குவீங்களா? நீங்க சொல்லுங்க. நான் தான் சொல்லுங்க. உண்மை சொல்லுங்க. நிஜமா நான் தான் செஞ்சேன். இந்த அடுத்த இட்லி சாப்பிடுறியா? அம்முக்குட்டிக்கு ஒரு ஊத்தப்பம். வடிவேலு வருஷன் ஊத்தப்பம். நீ இன்ஸ்டாகிராம் பாப்ப இல்ல? சாம்பார் இருக்கு பாரு. எல்லாத்துலயும் கொல்லத்தையும் ஒரு அடி அடிக்கிறாங்க. நல்லா இருக்கா? மசாலா தோசை எல்லாத்துலயும் எடுக்கலாம். நல்லா இருக்கா? அடுத்து பூரி நிறைய மசாலா. அடுத்து வடை. ஒரு முறைன்னு சவுண்டு. வடைக்கு சட்னி சாப்பிடலாம். கிறிஸ்பியா இருக்கா? பொங்கல் பாக்கி எடு. எல்லாமே நல்லா இருக்கா? இந்த ஐட்டம்லயே எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எது ரொம்ப பிடிச்சிருக்கு? ஊத்தாப்பம், மசாலா. இந்த 2 ரொம்ப பிடிச்சிருக்கா? அடுத்து செஞ்ச நானே சாப்பிட்டுக்கிறேன். எப்படி இருக்குன்னு. நெய்யோட ஃபிளேவர் அதிகமா இருக்கணும். சுகர் வந்து கொஞ்சம் கம்மியா தான் போட்டேன். ஏன்னா அம்மா அப்பா 2 பேருமே சுகர் பேசுன மாதிரி சுகர் வந்து கொஞ்சம் மீடியமா தான் போட்டிருக்கேன். அடுத்ததா வடை. பிக்கும் போதே தெரியுது பாருங்க இவ்வளவு கிறிஸ்பியான சவுண்ட் வருதுன்னு. வடைடா. வடையோட ஷேப் மட்டும் எனக்கு சரியா வரல. எங்க அக்கா போட்டு ஹெல்ப் பண்ணா. பூரி எனக்கு எப்பயுமே பூரி மசாலா ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட். பூரி சூப்பரா இருக்கு. எஸ்பெஷலி அதுல சுகர் ஆட் பண்ணிருந்தாங்கல்ல பூரி மாவு பண்ணும்போது அது இன்னுமே டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. பொங்கல் நான் சொல்லலைங்களா, லைட்டா மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். பிளஸ் பாலும் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் சாம்பார், சட்னி, கார சட்னியை விட்டு வைப்பானே அதையும் சேர்த்து சாப்பிட்றேன். நிஜமாவே எனக்கு பொங்கல் ரொம்ப பிடிச்சிருக்கு. பொங்கல் சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா இந்த மசாலா, கேரட் இது எல்லாமே இருக்கு. கார்னர்ல எடுத்தேன்.
இதில் வந்து இங்கே தேங்காய் சட்னி, நல்லா தாலி கூட போட்ட தேங்காய் சட்னி, கார சட்னி. கார சட்னியோட வீடியோ எடுக்கலைங்க, டைம் ஆயிடுச்சுன்னு அப்படியே விட்டுட்டாங்க. இட்லியை விட்டுட்டேனே, ஆத்தன்டிக் இட்லி. இட்லிக்கு நான் மாவு ஆட்டல, அம்மா ஆட்டினது தான். அது கீரை ஓரா இருந்ததுங்காட்டி மறுபடியும் ஊற வச்சிருந்தங்காட்டி நல்லா போச்சுன்னா வடை மிஸ் ஆயிருந்திருக்கும். சாம்பார் சட்னியோட போட்டு பரட்டி எடுப்பேன். அல்டிமேட். ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க, ஸ்டைல் சூப்பரா இருக்கு இல்ல? இட்லி நல்லா இருக்கு. ஹோட்டல்ல கல்யாண வீட்டுல சாப்பிடுற மாதிரி. அடுத்து அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் ஒரு இது பண்ணேன். அது வந்து கொஞ்சம் லைட்டா பின்னாடி கறிக்கிடுச்சு. இது வந்து 2வதா ஊத்தின ஊத்தப்பம். நல்லா இட்லி பொடி, அப்புறம் அப்படியே கேரட்டு, எல்லா வெங்காயம் எல்லாத்துலேயும் மலைச்சாரல் மாதிரி பரபரன்னு தூவி விட்டு வடிவேலு வருஷன்ல செஞ்சது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பரா இருக்குங்க. எங்க டைம் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி அவசரமா செஞ்சதுனால இப்படி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஐட்டம் எல்லாம் மினி டிஃபன்கிற பேர்ல நாங்க மெகா டிஃபனா செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இது வந்து தீபாவளி டைம்ல, பொங்கல் டைம்ல வீட்டுல நிறைய கெஸ்ட் வர்றாங்க, இல்ல உங்களுக்கு யாராவது வீட்டுக்கு வந்து விருந்துக்கு இன்வைட் பண்ணிருப்பீங்களா, புது பொண்ணு மாப்பிள்ள இந்த மாதிரி, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. முன்னாடியே நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். பட் நான் எல்லாமே டக்குன்னு செஞ்சங்காட்டி இதாயிடுச்சு. இதே மாதிரி அடுத்த வீடியோல சிறுதானியங்கள் எல்லாமே வச்சு அது எப்படி இன்னும் டேஸ்டா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறது ஒரு சின்ன ஒரு வீடியோ நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னும் என்னென்னலாம் நான் சமைச்சு போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பாப்பாவை தான் ஏமாத்துறேன், உங்களை ஏமாத்தணும்னு விரும்பல, அதனாலதான் நான் உங்களுக்கு வீடியோல சொல்லிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.